எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுது போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலையார்த்தம் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு நேரம் வீண் போகாது. குறிப்பாக தமிழக தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் கூட இல்லை. நெருங்கி வரும் தேர்தலிலே மாறி வரும் காட்சிகளை பற்றி வேகமான அப்போதைக்கு அப்டேட்ஸ் கிடைக்க உறுதியாக இந்த சேனல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் நேரம் வீண் போகாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சர்ச்சைகள் ஓய்ந்த பாடில்லை அப்படிங்கிறத தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியினுடைய கிராஃப் கீழ்நோக்கி போய் கொண்டிருக்கிறதா என்று பல அரசியல் வல்லுநர்களும் ஆராய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த கட்சி தலைமையோட நடவடிக்கைகள் கூட அப்படித்தான் இருக்கிறதா என்று பலரும் கேட்கிறார்கள். ஒருபுறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னை காலம் சென்ற ஜெயலலிதா அவர்களுக்கு நிகராக நினைத்து கட்சி தலைமையிலே தான் ஒற்றை தலைவராக இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு சர்வாதிகாரி போல கட்சியை நடத்த வேண்டும் என்று நினைப்பதாக பலரும் கருதுகிறார்கள். அதே வேளையிலே இன்னொரு புறம் கட்சியிலே பல இரண்டாங்கட்ட தலைவர்கள், குறிப்பாக செங்கோட்டையன் சமீபத்திலே தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவர் நேற்றைக்கு கட்சியிலிருந்து கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். கட்சியிலே இன்னும் இருக்கிறார். கட்சியிலிருந்து அவர் அநேகமாக 10 நாட்கள் அல்லது 15 நாட்களில் தூக்கி அடிக்கப்படுவார் அல்லது கட்சியிலிருந்து எக்ஸ்பெல் செய்யப்படுவார் என்று கருத்துக்கள் கொண்டு இருக்கின்றன. அதே சமயத்தில் கோபி மற்றும் ஈரோடு பகுதிகளில் செங்கோட்டையனுக்கு ஆதரவான 3000த்திற்கும் மேலோர் அதிமுகவிலிருந்து விலகி இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இதில் மிக மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வெற்றி கூட்டணியிலே இப்போது இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கான விடை இல்லை என்பதுதான். 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலிலே கூட்டணி அமைத்தது பாஜக அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக முன்னணி என்றவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அமித்ஷா டெல்லியிலிருந்து 2 மாதங்களுக்கு முன்பு அந்த கூட்டணி அறிவித்திருந்தார். சென்னையில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அந்த கூட்டணி அறிவிப்பு நடைபெற்றது. அப்பொழுது நயனார் நாகேந்திரன் மாநில தலைவராக மாற்றி வந்த பிறகு ஏற்பட்ட அறிவிப்பது. அண்ணாமலை பல பதவியிலிருந்து விலகி அதற்கு பிறகு நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக வந்திருந்தார். அப்பொழுது அண்ணாமலை மன்னிக்கும் அமித்ஷா தமிழகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இங்கே தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி அமையும் என்று, ஆட்சி அமையும் என்று தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டு போனார். அதற்கு பிறகு அதிமுகவை பொறுத்தவரை பல சர்ச்சைகள். இது தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் அது கூட்டணி மந்திரி சபையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு தெள்ள தெளிவாக அதிமுக சார்பிலே இல்லை, இது அதிமுக ஆட்சி தான் நடைபெறும், அதிமுக தனித்த ஆட்சி அமைக்கும், தேர்தலில் போட்டி போடுவதற்கு தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி, என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேசினார்கள். அதிலே அந்த கருத்துக்கள் தொடர்ந்து மாறி மாறி சொல்லப்பட்டு தான் வருகின்றன. ஒரு பக்கம் அமித்ஷா எப்பொழுது பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாலும் அவர் தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி அமையும் என்கிறார். இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பல இரண்டாங்கட்ட தலைவர்கள், எஸ்பி வேலுமணி ஆகட்டும், ஜெயக்குமார் ஆகட்டும், சிவி சண்முகம் ஆகட்டும், அவர்கள் இல்லை கூட்டணி மந்திரி சபைங்கிற பேச்சே கிடையாது, அதிமுக தனித்த ஆட்சி அமைக்கும், எடப்பாடி முதல்வர் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்னென்னு கேட்டோம்னாக்கா, அதிமுகவை பொறுத்தவரை 234 தொகுதிகள் 117 அவங்க வெற்றி பெற்றால் அவங்க தனித்த ஆட்சி அமைப்பார்கள். 117 தொகுதிகள் அவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் கூட்டணி ஆட்சி அமைப்பார்கள். கூட்டணியிலே இப்போதைக்கு பாஜக மட்டும்தான் இருக்கிறது. முக்கியமான அல்லது சுவாரஸ்யமான ஒரு விஷயம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி, அதிமுக கூட்டணி இன்னுமே உறுதி செய்யப்படவில்லை. தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எந்த பக்கம் போகும் என்று தெரியவில்லை. பாஜக கூட்டணி சேர்ந்திருக்கிறது. அதே சமயம் பாஜகவோடு அப்போது பாராளுமன்ற தேர்தலின் சமயத்தில் கூட்டணியில் இருந்த கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற மற்றும் பிற சிறிய கட்சிகள் எந்த பக்கம் போகும்னு இதுவரைக்கும் தெரியவில்லை. பாமக பிளவுபட்டிருக்கிறது. தந்தையும் மகனும் வேறு திசைகளிலே பயணிக்கக்கூடும் என்று தகவல்கள் வருகின்றன. இப்படியாக அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை ஒரு பெரும் குழப்ப நிலை தான் இருக்கிறது அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அது மட்டுமல்ல, பல முறை அதிமுக தலைவர்கள் கூட்டணிக்கு பிறர் வர வேண்டும் என்று மறைமுகமாகவும் நேரடியாகவும் அழைப்பு விடுத்த பிறகும் கூட யாருமே கூட்டணிக்கு வந்தபாடு கிடையாது. இப்போதைய திமுக கூட்டணியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலே கிட்டத்தட்ட ஒரு எஃகு கோட்டை போல் அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், இல்லை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாகட்டும், அந்த எல்லா கட்சிகளும் ஒன்றாக தேர்தலை சந்திப்போம், அதில் எந்த சந்தேகமே கிடையாது, எந்த சலசலப்பும் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். திருமாவளவன் அப்போது ஏதாவது குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் கூட அவர் கூட்டணியில் தொடருவார் என்பது தெளிவாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக கொண்டு இருக்கிறார் என்று ஏராளமான கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. நாளாக ஏற்கனவே விஜய் பெரிய அளவில் வெற்றி பெற மாட்டார் என்று சொன்ன பல பத்திரிகையாளர் இப்போது விஜய் 20% வாக்குகள் வாங்குவார், 25% வாக்குகள் வாங்குவார்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆக விஜய் ஒரு பெரிய ஒரு
ஒரு ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித், ஒரு பெரிய ஒரு இன்றியமையாத ஒரு சக்தியாக தமிழக அரசியல் ஆகப் போகிறார் என்று கண்கூடாக தெரிகிறது. ஆரம்பத்திலே விஜயுடைய கட்சியோடு அதிமுக கூட்டணி சேர ஆசைப்படுகிறது என்ற கருத்து வந்தபொழுது அதற்கு பிறகு அதை விஜயுடைய கட்சி தெள்ள தெளிவாக புறந்தள்ளிவிட்டது. அவர்களை பொறுத்தவரை யார் நடிகர் விஜய் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் கூட்டணிக்கு யாரும் வந்து சேரவில்லை. அதை பற்றி விஜயோ அல்லது அந்த கட்சியினரோ பெரிய அளவில் கவலைப்படவில்லை. தன்னந்தனியாக தேர்தலை சந்திக்க கூட அந்த கட்சி தயாராக இருக்கிறது என்பதாகத்தான் காட்சிகள் இப்போது தெரிகின்றன. தேர்தலுக்கு இன்னும் 7-8 மாதங்கள் இருக்கிறது. அதற்கு முன்பு வேறு எதுவும் சிறிய கட்சிகள் வந்து விஜயோடு போய் சேருமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒன்று அவர்களுக்கு கூட்டணி இல்லை, இன்னொன்று வந்து பெரிய அளவிலே கட்சிக்குள்ளே சலசலப்பு, கட்சிக்குள்ளே குழப்பங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஒற்றை தலைமை அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய ஆதரவாளருடைய கருத்து என்று இருந்தாலுமே கூட ஜெயலலிதா எம்ஜிஆர் போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை எடப்பாடி பழனிசாமி கிடையாது என்பதை மனதிலே கொண்டு பிரிந்து போனவரெல்லாம் ஒன்று சேர்த்தால் தான் கட்சி வலிமையாக இருக்கும், இப்படி இல்லை என்று சொன்னால் கட்சி வலிமையாக இருக்காது என்று தெளிவாக பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலே வந்து முதல் படியைத்தான் செங்கோட்டையன் எடுத்து வைத்திருக்கிறார். செங்கோட்டையனை பொறுத்தவரை அந்த கட்சியில் மிக மிக மூத்த உறுப்பினர், ஜெயலலிதா எம்ஜிஆருக்கெல்லாம் நெருக்கமாக இருந்தனர் என்பது மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டிலே உள்ள 234 தொகுதிகளுடைய அந்த டெமோகிராஃபியை தலைகீழாக தெரிந்தவர் செங்கோட்டை என்பது பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவுடைய பிரச்சார யுக்திகளை, பிரச்சார திட்டங்களை, பயண திட்டங்களை வந்து வகுத்து கொடுத்தது செங்கோட்டையன் தான். ஆக அந்த கட்சியில் மிக மிக மூத்த தலைவர் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மூத்த தலைவருடைய கருத்தை கூட சகித்து கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்று சொன்னால் அப்பொழுது வந்து கட்சியுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை 2 விதமாக சொல்லுகிறார்கள். ஒன்று, சட்டமன்ற தேர்தலில் வெல்கிறோமோ இல்லையோ கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் வெல்ல முடியவில்லை என்று சொன்னால் ஒற்றை தலைமை இருந்தால்தான் கட்சி தன் கைவசத்தில் இருக்கும், கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஒருவேளை பிரிந்து போனவர்களை வந்து மீண்டும் அழைத்து விட்டால் அப்பொழுது வந்து நிறைய குழப்பங்கள் விளைவிக்கக்கூடும், தலைமைக்கு சவால் வரக்கூடும், தன்னுடைய தலைமை கேள்விக்குறியாகும் என்று பலவிதமான சிந்தனைகள் அவருக்குள் ஓடிக்கொண்டிருப்பதாக தான் தெரிகிறது. அதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்கிறது. ஆக இங்கே வந்து அதிமுகவுடைய இன்றைய கன்சிடரேஷன், அந்த தலைமையுடைய இன்றைய கன்சிடரேஷன் வந்து தேர்தல் வெற்றி கிடையாது, கட்சி கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும், கட்சி தன் தலைமையிலே இருக்க வேண்டும் என்று ஒன்றுதான் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் என்று பலருமே கருத ஆரம்பித்திருக்கிறார்கள். இது யதார்த்தமாக இல்லை என்று தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது தேர்தலிலே வந்து வெற்றி பெறுவதற்கு அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சிங்கம் சீறி பாய்வது போல பாய்ந்து மக்களுடைய ஆதரவை பெற்றால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்டோடு வந்து அதிமுக பாஜக கூட்டணி இன்றைக்கு தேர்தலை சந்திக்கவில்லை அப்படிங்கிறது கண்கூடாக தெரிவதாக எல்லோரும் சொல்லுகிறார்கள். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை அவர் வந்து அதிமுக தலைமை என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்பட்டு இருப்பதாகத்தான் இன்று வரை இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பாஜக பல இரண்டாம் கட்ட தலைவர்களுமே கூட தங்களுக்கு எம்எல்ஏ டிக்கெட் கிடைத்தால் போதும் என்ற ரீதியிலே தான் இன்றைக்கு அணுகிறார்களே தவிர அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும், எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை என்றுதான் பரவலாக கருத்து நிலவுகிறது. நம்முடைய கருத்துமே கூட அதுதான். இந்த சூழ்நிலையிலே வந்து இப்படி போய்கொண்டிருந்தால் எந்த அளவிற்கு அதிமுக வலிமையோடு இருக்கும்? பாராளுமன்ற தேர்தலிலே வந்து அவருடைய வாக்கு சதவீதம் பெரிய அளவிலே வீழ்ச்சி பெற்றது, 20% வாக்குகளை பெற்றிருந்தார்கள். இரட்டை இலை அந்த மேஜிக் அவர்களை காப்பாற்றும் என்று இப்பொழுதும் கூட அந்த கட்சி நம்பிக்கொண்டு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதாகவும் 160 தொகுதிகளிலே அவர் வந்து பேருந்திலே பயணம் செய்து மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறார். அங்கு சேரும் கூட்டங்கள் வந்து பெரிய அளவிலே அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய மீண்டும் முதல்வராவதற்கு ஆதரவு கூடிக்கொண்டு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதாக தான் பலரும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதுலேயுமே கூட மாறுபட்ட கருத்து இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட மாவட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் வந்து கூட்டத்தை சேர்ப்பதற்கான முயற்சிகளை அரசியல் எப்படி அனைத்து கட்சிகளும் எடுக்கின்றனவோ அப்படித்தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற வாரியாக கூட கருத்துக்கள் இருக்கின்றன. இன்னொரு விஷயம், செல்லுமிடமென்றாம் பெரிய கூட்டம் வந்தால் அந்த கூட்டமெல்லாம் வாக்களிக்கும் அன்றைக்கு அந்த கட்சிக்கு வாக்களிக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை இல்லை அப்படிங்கிறது காலஞ்சென்ற முதலமைச்சர் கருணாநிதி காலத்திலேயே நிரூபணமாக இருக்கிறது. கருணாநிதி பேசிய மிக மிக பிரம்மாண்டமான கூட்டங்களுக்கு பெரிய அளவில் மக்கள் வந்த பொழுது அந்த தேர்தலில் வந்து திமுக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். அந்த யதார்த்தம் இன்றைக்கும் இருக்கிறது என்று தான் பலரும் சொல்கிறார்கள். ஆக இப்போது கிடைத்திருக்கும் ஆதரவு கூட்டத்தை நம்பி
இனி வந்து தங்களுடைய கூட்டணிக்கு எந்த விரிவாக்கமும் தேவையில்லை, இப்போதைய கூட்டணி போதும், கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டால் வெற்றி கிடைத்துவிடும் என்று அவர்கள் நம்புவதாகத்தான் தெரிகிறது என்பது உண்மையான கருத்தாக இருக்கிறது. ஆனால் கள யதார்த்தம் திமுகவை பொறுத்தவரை இந்த எலக்ட்ரல் அரித்மெட்டிக், அவங்களுடைய இந்த தேர்தலில் வந்து அந்த கட்சியுடைய வாக்கு சதவிகிதம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் முதல்வர். அது மட்டுமல்ல, முதல்வர் ஸ்டாலின் வந்து தான் எவ்வளவு பெரிய ஆளுமை என்று இங்கு மீடியா சித்தரித்தாலுமே கூட கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை அவருடன் அனுசரித்து சென்று விட்டு கொடுத்து போகிறார்கள். அது எவ்வளவு சிறிய கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய கட்சியாலும் சரி, ஒவ்வொரு கட்சியும் கூட்டணிக்கு தேவை என்ற ஒரு அப்ரோச் திமுகவுக்கு இருக்கிறது. அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவர்கள் கூட்டணியை நம்பி இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, கூட்டணிக்கு வேண்டி எந்த அளவுக்கும் இறங்கி போக ஒரு ஆளுங்கட்சி தயாராக இருக்கிற நிலையிலே மிக மிக ஒரு வலிமையான நிலையில் இல்லாத ஒரு எதிர்க்கட்சி, பெரிய ஒரு எதிர்கால சவாலை சந்திக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை பற்றி பெரிதும் கவலைப்படுவது மட்டுமில்லாமல் கட்சியிலே கூட ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை பற்றி கவலைப்படாமல் போகும் போக்கு அதிமுகவுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கும் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அந்த கேள்விகளுக்கான விடை அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வி அமைகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு சவால் வரும் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. ஆனால் அவரை பொறுத்தவரை தேர்தலில் தோற்றால் கூட பரவாயில்லை, தன்னுடைய தலைமைக்கு சவால் இல்லாதவாறு கட்சியை கட்டமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரா என்ற கேள்விதான் எழுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவென்று. ஆனால் அதிமுகவில் இன்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கும் பலருடைய வலிமையான நம்பிக்கை, மிக மிக ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை, மிகப்பெரிய அளவிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இங்கே எதிர்ப்பலை இருக்கிறது. அந்த எதிர்ப்பலை தானாக தங்களை வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் நாற்காலியில் வந்து மீண்டும் அமர வைக்கும் அப்படிங்கிற ஒரு மகத்தான நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இந்த நம்பிக்கை உண்மையா அல்லது பொய்யா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் தோல்வியை சந்தித்து விட்டால் ஒன்று எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாவது மட்டுமின்றி அதிமுக என்ற கட்சியுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகுங்கிற சந்தேகமே கிடையாது. அதிமுகவுடைய வாக்கு வங்கிக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட் வந்து விஜயோடைய கட்சியிடமிருந்து கூட வரும்னு சொல்லுகிறார்கள். விஜயோடைய கட்சி வந்து ஆரம்பத்தில் வந்து திமுக வாக்குகளைத்தான் பெரிய அளவில் பிழக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இப்பொழுது வருகின்ற பல சர்வேக்கள் வந்து அதிமுகவிலே வந்து இளைஞர்கள் மற்றும் பெண்களுடைய வாக்குகள் பெரிய அளவில் விஜயோடைய கட்சிக்கு, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அந்த திசையில் நகர்ந்து கொண்டு இருக்கின்றன என்று சொல்லுகின்றன. அது உண்மையாகும் பட்சத்திலே வந்து திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமே மரண அடி கொடுப்பதற்கு விஜய் வந்திருக்கிறார் என்ற ஒரு கருத்து ஊர்ஜிதமாகும் பட்சத்திலே அதிமுகவுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும். குறிப்பாக திமுக வந்து இன்னும் அந்த கட்சிக்கான கட்டமைப்பு மிக மிக வலுவாக இருக்கிறது. அந்தளவுக்கு வலுவில்லாத ஒரு கட்டமைப்பிலே இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் கட்சியிலிருந்து யார் என்னானாலும் பரவாயில்லை, எவ்வளவு மூத்தவரானாலும் அவரை தூக்கி எறிவோம் என்ற ஒரு அப்ரோச்சை கொண்டிருப்பது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். உங்கள் நேரத்துக்கு நன்றி. நீங்கள் அதிமுக ஆதரவாளராக இருந்தால் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.